அனைவருக்கும் வணக்கம். சிவகங்கை மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவுகளை தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். சிவகங்கை மாவட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தொகுதிகளோட எண்ணிக்கை மொத்தம் 4. என்னென்ன தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, திருப்பத்தூர். இங்க வர்ற மானாமதுரை தொகுதி தனி தொகுதி, ரிசர்வ்டு ஃபார் ஷெட்யூல் கேஸ்ட். ஸோ இந்த சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கேஸ்ட் இஷ்யூஸ் நிறைய இருக்கு, சமூகம் சார்ந்த போலரைசேஷன் வருது, சோஷியல் இஷ்யூஸ் நிறைய இருக்கு, அடிப்படை வசதிகளே இல்லாம நிறைய கிராமங்கள் இருக்கு. ஸோ அதை பற்றிலாம் நான் பின்னாடி சொல்றேன். இப்போ ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியா நம்ம சாம்பிள்ஸை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல் சட்டமன்ற தொகுதி காரைக்குடி சட்டமன்ற தொகுதி. இங்க மொத்தம் 890 சாம்பிள் எடுத்திருக்கோம். இங்க டிவிகே 306, டிஎம்கே 266, என்டிகே 200, ஏடிஎம்கே 100, அதர்ஸ் 18. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 34% வாக்குகளை பெற்று முன்னிலை வகிக்குது. டிஎம்கே 29%, என்டிகே 22%, ஏடிஎம்கே 11%, அதர்ஸ் 4% வாக்குகளை வாங்குறாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு சர்வேக்கும் இப்ப நம்ம எடுத்துக்கிற இந்த செகண்ட் ரவுண்டு சர்வேக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிவிகேக்கு 11% குறையுது, டிஎம்கேக்கு 6% குறைஞ்சிருக்கு, என்டிகேக்கு 19% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, ஏடிஎம்கேக்கு 4% குறைஞ்சிருக்கு, அதர்ஸ்க்கு 1% வாக்குகள் குறைஞ்சிருக்கு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ரவுண்டு சர்வேல இங்க நாம் தமிழர் எடுத்த வாக்கு சதவீதம் வெறும் 3% தான். இப்போ 19 அது இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. பிகாஸ் ஆஃப் கேண்டிடேட் வேல்யூ தான். அங்க சீமான் நிற்கும் போது ஒரு கட்சியினுடைய தலைவர் என்ற அடிப்படையில ஒரு சமூகம் சார்ந்த போலரைசேஷன் அவருக்கு ஹெல்ப் பண்ணுது. அவர் சார்ந்த கம்யூனிட்டி ஓட்ஸ் தான் அவருக்கு இங்க விழுதே தவிர மற்ற கம்யூனிட்டிஸோட ஓட்டு அவருக்கு வரல. அது மட்டும் நம்மளுக்கு நல்லா தெளிவாவே தெரியுது. பிரபு தான் தாவேகா சார்பா பெரிய அளவுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மிகப்பெரிய அளவுல ஓட்டர்ஸ் பேக்கிங்கா வராங்க. ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி இருக்கு. அண்ட் அவருடைய குடும்பம் தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்தது. அண்ட் அதனால அவங்க நிறைய அரசியல் பதவிகள்லயும் இருந்திருக்காங்க. ஸோ கிராமம் நகரம் அப்படின்னு பிரிச்சா கூட பிரபு அவர்களுக்கு பெரிய அளவுல பாப்புலாரிட்டி இந்த தொகுதியில இருக்கு. அதே சமயம் இங்க காங்கிரஸ் சார்பா மாங்குடி அவர்கள் போட்டியிட வாய்ப்பு இருக்கு. அவருக்கும் இங்க பாப்புலாரிட்டி இருக்கு. ஸோ இந்த தொகுதி ஒரு பர்ஃபெக்டான 4 கார்னர் ஃபைட்டு. 4 கட்சிகளுமே 10%க்கு மேல ஓட்டு எடுக்கிறாங்க. ஆனா பிரதான போட்டியா பார்க்கும்போது இது மும்முனை போட்டியா மாறுது. அதுல இங்க தாவேகாவா காங்கிரஸா அப்படின்னு தான் இங்க போட்டியே போகும். ஏன்னா திமுக கூட்டணியில இந்திய தேசிய காங்கிரஸ் தான் ஃபைட் பண்ணும், மாங்குடி தான் நிப்பாரு. அப்போ இந்த இடத்துல எப்படி ஃபைட் இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா காரைக்குடி போலரைசேஷன் வர்ற தொகுதி தான். நிச்சயமா இங்க ஒரு ப்ரிடாமினன்ட் காஸ்டா இருக்கிறது ஒரு மறவர் கம்யூனிட்டி இருக்கு, முக்குளத்தூர் இருக்காங்க, அதே சமயம் கோனார், அதுக்கப்புறம் அதர் கம்யூனிட்டிஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ மறவர்ஸ் கிட்டத்தட்ட அவங்க தாவேக்காவை தான் பேக்கிங்கா எடுக்கிறாங்க இந்த தொகுதியில. அவங்க ஒரு சைடு போலரைஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் தாவேக்கா காஸ்ட் நியூட்ரல் பார்ட்டியா இருக்கிறதுனால எல்லா கம்யூனிட்டிஸோட ஓட்டையும் எடுக்கும். அது எல்லாத்தையும் எடுத்து கன்சால்டேட் பண்ணி 34% எடுத்து பிரபு லீட் பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேல 40க்கு மேல இருந்துச்சு. இங்க ஓட் ஷேர் குறைஞ்சதுக்கு காரணம் தாவேகா சைடு எந்த ஃபால்ட்டும் கிடையாது. சீமான் அப்படின்னு ஒரு ஸ்டார் கேண்டிடேட் நிற்கும் போது இயல்பாவே மற்ற கட்சிகள் கிட்ட ஒரு சலனம் வரும் ஓட் ஷேர்ல. அந்த சலனம் தான் இங்க 11% குறையுது. பட் இதனால பெரிய சேஞ்ச்லாம் எதுவும் வரப்போகுதுல. பிரபு தான் வின் பண்ணுவாரு. கிட்டத்தட்ட ஒரு 10% லீட் எடுத்து இந்த தொகுதியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய சேஞ்சஸ் க்ளோஸ் எலெக்ஷன்ல வரும். இது ஒரு ஃபிளிப்பிங் சீட்னு நம்ம பார்க்க முடியாது. 11% குறையிறது சாதாரண விஷயம் இல்லை, அதை நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனா அடுத்து வர்ற கட்சியை பாருங்க, 29% தான் எடுக்குது. அவங்க ஒரு 30 எடுத்திருந்தாங்கன்னா இது ஒரு டைட் சீட்டு மாறிடும்னு சொல்லலாம். பட் பிரபு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேல 40 எடுத்து லீட் பண்ணாரு, இப்ப 34 எடுத்து லீட் பண்ணாரு. ஸோ கிட்டத்தட்ட இந்த ட்ரெண்ட் ஒரே மாதிரி தான் போகுது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களால அவங்களோட வேல்யூ ஒரு கம்ஃபர்டபுளா அவங்க ஒரு 22% வரைக்கும் தான் போக முடியும். மேக்சிமம் 25 போகலாம். அதுவும் அதிமுக ஓட்டை தான் அவங்க எடுக்கிறாங்க. அதுக்கு மேல அவங்களால போக முடியாது. ஸோ இங்க நிச்சயமா சீமான் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. தாவேகா தான் இங்க ஜெயிக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். திமுகவை பொறுத்த வரைக்கும் மாங்குடி காங்கிரஸ் கேண்டிடேட் நிப்பாரு. அவருக்கு உண்டான அந்த வாக்குகள் வரும். அவர் குறிப்பிட்ட இடத்துல அவருக்கு செல்வாக்கு இருக்கு, கிராமத்துல இருக்கு, கொஞ்சம் நகரத்துல இருக்கு. இப்போ அதுல பாதியா தாவேகா பிரிக்குது. ஏன்னா மாங்குடி அவர்களுக்கு வாக்களிச்ச பல இடங்கள் இருக்கு. பூத் வைஸ் நம்ம பார்த்தோம்னா காங்கிரஸ் எங்கெங்கெல்லாம் லீட் பண்ணிச்சோ அந்த டேட்டாவை பார்க்கும்போது இப்போ அதுல பாதி இடங்கள்ல தாவேகாவுக்கு சப்போர்ட் தெரியுது. ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு இருமுனை போட்டி, க்ளோஸா பார்த்தா இருமுனை போட்டி, இல்ல அப்படியே நம்ம இந்த ஓட் ஷேர் அடிப்படையில் பார்த்தோம்னா மும்முனை போட்டியா இருக்கு. ஸோ எண்ட் ஆஃப் த டே இங்க எந்த கேண்டிடேட் 33%க்கு மேல போறாங்களோ அவங்க ஜெயிச்சுப்பாங்க. ஸோ தாவேகா கம்ஃபர்டபுளா இங்க 34% வருது. ஒருவேளை நாம் தமிழரோட அந்த வேல்யூ குறையுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதாவது அவர் பேசி மக்கள் மத்தியில கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணிட்டாருன்னா அவருக்கு ஓட்டுக்கு டவுன் ஆகும். அப்படி ஆகும்போது அந்த ஓட்டு ரிவர்ஸ் ஆகி தாவேகாவுக்கு வந்துடும். தாவேகா மறுபடியும் 40%க்கு மேல போய் இந்த தொகுதியில ஜெயிச்சிரும் அப்படின்னு தான் பாக்குறேன். அதர்ஸை பொறுத்த வரைக்கும் 4% வராங்க. இது குறையலாம். அதர்ஸ் ஸ்டேபிளான ஓட் பேங்க் கிடையாது. அது ஃபர்தரா குறையும். அதுல ஒரு தாவேகாவுக்கு 2% வந்துச்சுன்னா
36% கிட்ட தாவேகா போயிடும். நிச்சயமா அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அடுத்த தொகுதி சிவகங்கை சட்டமன்ற தொகுதி. 783 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். டிவிகே 306, டிஎம்கே 288, ஏடிஎம்கே 176, அதர்ஸ் 13. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 39% வாக்குகளை பெறுது, டிஎம்கே 36%, ஏடிஎம்கே 22%, அதர்ஸ் 3% வாக்குகளை வாங்குறாங்க. டிவிகேக்கு 3% இன்க்ரீஸ் ஆகுது, டிஎம்கேக்கு 10% இன்க்ரீஸ் ஆகுது, ஏடிஎம்கேக்கு 7% இன்க்ரீஸ் ஆகுது. இங்க ஏன் நான் நாம் தமிழரை தனியா பிரிச்சு போடலைன்னா, நாம் தமிழர் இங்க ஒரு 10% கூட ஓட்டு வாங்கல, 3-4 தான் வாங்கியிருக்கு. ஸோ அந்த 3% இருக்கா, இதுல கியூமுலேட்டிவா சொல்றேன் 3-4, அந்த 3%ல ஒரு 30% கூட வச்சுக்கலாம். நீங்க அப்படி பாத்தீங்கன்னா 1.7 கூட வரலாம். 50% எடுத்துட்டா கூட கியூமுலேட்டிவா 1% தான் நாம் தமிழருக்கு இங்க செல்வாக்கு இருக்கு நம்ம சர்வேல பார்க்கும்போது. அதனால நான் தனியா அதை பிரிச்சு போடல. சிவகங்கையை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அந்த லாக்அப் டெத் நடந்தது இல்லையா, அது மக்கள் மத்தியில பெரிய அளவுல திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்கியிருக்கு. அதை எப்படி ஆளுங்கட்சி சமாளிக்க போறாங்க அப்படின்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ரவுண்டு சர்வேவும் சரி, இப்பவும் சரி, தாவேகா தான் இங்க லீடிங்ல இருக்கு. முன்ன எடுத்த அந்த ஓட் ஷேரை விட இப்ப ஃபர்தரா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ மகளிர் ஓட்டு தான் தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுக்கு பெரிய அளவுல சப்போர்ட் பண்ண போகுது. இந்த தென் மாவட்டத்தினுடைய ஓட்டிங் பேட்டர்னே தாவேகாவை பொறுத்த வரைக்கும் மகளிரோட டர்ன் அவுட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு சீட்ஸ் கன்வெர்ட் ஆகும். ஸோ சிவகங்கையில தாவேகாவுக்கு வெற்றி வாய்ப்பானது பிரகாசமா தான் இருக்கு. எந்த சேஞ்சும் இதுல வரப்போறது இல்லை. ஃபர்தரா இங்க இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கு. நாம் தமிழருக்கு இங்க 17% கிட்ட ஓட்டு வந்துச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேல. அதை நான் பிரிச்சு போட்டேன். இப்ப அது குறைஞ்சிருச்சு. காரணம் அவங்க போட்ட கேண்டிடேட் அந்த மாதிரி இருக்கு. அண்ட் அங்க மக்கள் மத்தியிலே நாம் தமிழர் ஜெயிக்கும் அப்படின்ற பர்செப்ஷன் குறைஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா இப்போதான் கேண்டிடேட் லிஸ்ட் அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே அங்க தெரிஞ்சிருச்சு நாம் தமிழர் கேண்டிடேட் யாரு என்னன்னு சொல்லிட்டு. ஸோ கேண்டிடேட்டை பார்க்கும்போது சில சமயம் இது மாதிரி அடிக்கடி தோத்துட்டு இருக்க கட்சிக்கு ஓட்டு போற மக்கள் கொஞ்சம் பலவீனப்படுவாங்க. இந்த கட்சிக்கு போட வேணாம், எப்படி இருந்தாலும் தோக்கதானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே தோத்த கட்சியை பார்த்துட்டு அதுல இருந்து வெளியேறுவாங்க. அவங்க தாவேகா சைடு 3% வராங்க. என்றாலும் திமுக தான் பெருமளவுக்கு இங்க ஓட் ஷேரை கெயின் பண்ணுது. திமுகவுக்கு 10% போயிருக்காங்க. ஸோ இப்படிதான் இந்த சிவகங்கை சட்டமன்ற தொகுதியினுடைய இந்த கள நிலவரம் இருக்கு. அடுத்த தொகுதி மானாமதுரை தனி தொகுதி. இந்த தொகுதியில 463 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். டிவிகே 206, டிஎம்கே 151, ஏடிஎம்கே 86, அதர்ஸ் 20. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 44% வாக்குகளை பெறுது, டிஎம்கே 32%, ஏடிஎம்கே 19%, அதர்ஸ் 5% வாக்குகளை வாங்குறாங்க. மானாமதுரையை பொறுத்த வரைக்கும் திமுக தான் கடந்த முறை வெற்றி பெற்றது. தமிழரசி எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஆனா அவங்க தொகுதியில பெரிய அளவுக்கு எந்த ஒர்க்குமே பண்ணல. மக்கள் மத்தியில கடுமையான அதிருப்தி அவங்க மேல இருக்கு. அண்ட் அந்த லாக்அப் டெத் நடந்த அந்த விஷயத்துல கூட சரியா அவங்க செயல்படலை அப்படின்றதும் மக்கள் மத்தியில ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. பெருமளவுக்கு அவங்களுக்கு இந்த முறை சீட்டு தருவதற்கான வாய்ப்பு இல்லை. மேபி நின்னாலும் நிக்கலாம். ஸோ தமிழரசி அவங்க நிற்கும் போது ஃபைட்ல அவங்க வர முடியாது. ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி அவங்களுக்கு அதிகமா இருக்கு. இந்த தொகுதியில திமுகவோட ஓட்டு 1/3 தாவேகா எடுக்குது. அதனாலதான் 44% கிட்ட வருது. கடந்த முறை 50% மேல போன தமிழக வெற்றி கழகம் இந்த முறை 44 சுருங்கி இருக்கு. எக்ஸ்பெக்டட் தான். இதனால பெரிய சேஞ்ச் எல்லாம் எதுவும் வரும்னு நான் சொல்ல வரல. ஸோ அடுத்து டிஎம்கேக்கு 6% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, ஏடிஎம்கேக்கு 13% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, அதர்ஸ்க்கு 13% குறைஞ்சிருக்கு. ஸோ அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. மானாமதுரையை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுக்கு கொஞ்சம் ஓட் ஷேர் டவுன் ஆகுது. சேம் டைம் திமுகவுக்கு 6% இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி அதர்ஸ்க்கு குறையிறது, இங்க அதிமுக போகுது. அதர்ஸ்ல இருந்து எப்படி இவ்வளவு ஓட் ஷேர் போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நாம் தமிழரோட ஓட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேல வந்தது. இப்போ நாம் தமிழரோட ஓட் ஷேர் எல்லாமே குறைஞ்சிட்டு இருக்கு. அது மற்ற கட்சிகளுக்கு போயிட்டு இருக்கு. அதுதான் நம்ம இங்க தெளிவா பாக்குறோம். மானாமதுரையை பொறுத்த வரைக்கும் ஒரு இருமுனை போட்டியை நான் எதிர்பார்க்கிறேன். எப்படி இங்க தாவேகாவா திமுகவா அப்படின்றதுதான் ஃபைட்டே இருக்க போகுது. ஸோ திமுக இந்த தொகுதியில எந்த கேண்டிடேட்டை போட போகுது அப்படின்றதுதான் இங்க விஷயம். அவங்களோட கெப்பாசிட்டி 30%. அதுக்கு மேல திமுக போகணும்னா கேண்டிடேட் வேல்யூ ரொம்ப முக்கியம். தாவேகாவை பொறுத்த வரைக்கும் வெறும் ஃபேஸ் வேல்யூ, விஜய் அவர்கள் விசில் சிம்பிள், இதுக்கு கிடைச்ச ஓட்டு தான் இந்த 44%. இதுக்கு மேல இது இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்றத நம்ம போக போக தான் பார்க்கணும். அடுத்த தொகுதி திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி, கடைசி தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே 303, டிவிகே 210, ஏடிஎம்கே 59, அதர்ஸ் 12. பர்சன்டேஜ் வைஸ் டிஎம்கே 52%, டிவிகே 35%, ஏடிஎம்கே 10%, அதர்ஸ் 3%. என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேக்கும் இந்த சர்வேக்கும் இடையிலான வித்தியாசம், டிஎம்கேக்கு 6% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, டிவிகேக்கு 4% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, ஏடிஎம்கேக்கு 8 டவுன் ஆயிருக்கு, அதர்ஸ்க்கு 2 டவுன் ஆயிருக்கு. இந்த தொகுதி தற்போதைய அமைச்சர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி. அவருக்கான வேல்யூ இருக்கு, அவருக்கு கேஸ்ட் பேக்கிங் இருக்கு, பெரிய அளவுல கன்சால்டேஷன் அவருக்கு வருது. அதே சமயம் அவருக்கு எதிரான சமூகங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து தாவேகா பக்கம் போலரைசேஷன்ல வராங்க.
தாவேகா காஸ்ட் நியூட்ரல் பார்ட்டி தான். அதனால தாவேகாவை ஒரு ஆப்ஷனா மற்ற கம்யூனிட்டிஸ் எல்லாமே பாக்குறாங்க. அதிமுக இங்க ஃபைட்ல இல்ல, மோரார்லெஸ் அவங்க டெபாசிட் இழந்துருவாங்க. திருப்பத்தூரை பொறுத்த வரைக்கும் ஃபைட் வந்து நகர்ப்புறத்தை பொறுத்து தான் இருக்கு. நகர்ப்புறத்துல தாவேகா பெரிய கட்சியா எழும்பிருச்சுன்னா இங்க அவர் வந்து முன்னாள் அமைச்சர் இப்போ அமைச்சராகவும் இருக்காரு, அவர் வந்து கடுமையான பின்னடைவை சந்திப்பாரு. அந்த ஏறி இறங்கி வர்றது லீடிங் ட்ரைலிங் மாறி மாறி ஒருவேளை நகர்ப்புறத்துலயும் அவர் மேனேஜ் பண்ணிட்டாருன்னா ஜெயிச்சிருவாரு. இப்போதைக்கு நம்ம பார்க்கும்போது அவர் 2 இடத்துலயும் மேனேஜ் பண்ணிடுறாரு. ஸோ அவருக்கான வெற்றி வாய்ப்பு ஒரு 70% இந்த தொகுதியில இருக்கு. திருப்பத்தூரை பொறுத்த வரைக்கும் தாவேகா ஒரு கான்பிடென்ட்டோட இங்க ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. ஓகே, இந்த சிவகங்கை மாவட்டத்துல வருகின்ற சட்டமன்ற தொகுதிகள் மொத்தம் 4ன்னு சொல்லியிருந்தேன். அதுல தாவேகா 3 தொகுதிகளில் முன்னிலை வகிக்குது. டிஎம்கே ஒரு தொகுதியில லீடிங்ல இருக்கு, ஏடிஎம்கே 0, அதர் 0. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 38% வாக்குகளை பெறுது, டிஎம்கே 35% வாக்குகளை பெறுது, ஏடிஎம்கே 15% வாக்குகளை பெறுது, அதர்ஸ் 12% வாக்குகளை வாங்குறாங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு 4 முனை போட்டியா தெரிஞ்சாலும் மும்முனை போட்டியா தான் ஓட் ஷேர் அடிப்படையில் நம்மளால பார்க்க முடியுது. 3 கட்சிகளுமே ஒரு குறிப்பிட்ட அளவு ஓட் ஷேரை வாங்குறாங்க. இங்க ஏடிஎம்கே ரொம்ப கீழே போல 15% வாங்கி நிக்குது. ஸோ டிவிகேக்கு கடந்த சர்வேயோட ஒப்பிடும்போது இங்க எந்த சேஞ்சும் இல்லை. கடந்த முறையும் 3 சீட்ல தான் லீட் பண்ணிச்சு. அந்த 3 சீட் காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை. ஸோ இப்பவும் அதே மாதிரியான ட்ரெண்ட் தான் ஃபாலோ ஆகுது. டிஎம்கேக்கு ஒரு சீட்டு, அந்த ஒரு சீட்டு திருப்பத்தூர் அமைச்சர் தொகுதி, மறுபடியும் அங்க லீடிங்ல தான் இருக்கு. ஓட் ஷேரை பார்க்கும்போது அதுல டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் சர்வேக்கும் இந்த சர்வேக்கும் இடையிலான வித்தியாசம் டிவிகேக்கு 3% குறைஞ்சிருக்கு, டிஎம்கேக்கு 2% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, ஏடிஎம்கேக்கு 2% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, அதர்ஸ்க்கு 1% வாக்குகள் குறைஞ்சிருக்கு. இது கொலாட்ரல் எஃபெக்ட் தான். டிவிகேக்கு 3% டவுன் ஆனது. இப்போ திமுக சார்பா ஆர்கனைசேஷன் ஒர்க்லாம் அவங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறது என்னன்னா, தாவேகாவை பொறுத்த வரைக்கும் காரைக்குடியை மட்டும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு மற்ற இடங்கள்லாம் கோட்டை விட்டுறாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா காரைக்குடியில பாக்குற அளவு ஒர்க்கை வந்து சிவகங்கையிலயோ, மானாமதுரையிலயோ, திருப்பத்தூர்லயோ பார்க்க முடியல எங்களால. ஸோ அங்கேயும் அவங்க நல்லா டார்கெட் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலயும் தாவேகாவுக்கு சப்போர்ட் இருக்கு. அதை கொண்டு போய் பூத்துல சேர்க்கிற ஒர்க்கை தான் நீங்க பார்க்கணும். அதை மட்டும் பண்ணிட்டா போதும், இந்த எலெக்ஷன்ல வெற்றி என்பது சுலபமானதா இருக்கும். ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்க கேஸ்ட் போலரைசேஷன் வருது. ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி அவங்களுக்கு எதிராக போலரைஸ் ஆகுறாங்க. இந்த அதிமுகவோட செல்வாக்கே முக்குளத்தூர் ஓட்டு தான். அந்த ஓட்டே வெளியேறிடுச்சு அப்படின்னா டெபாசிட் வாங்குறதே அவங்களுக்கு கஷ்டம். அதுதான் இப்ப நடக்க போகுது. ஸோ அதிமுக நிச்சயமா இந்த இடத்துல வந்து ஹோப்பை இழக்குது. அவங்களுக்கு வந்து பெருசா எந்த வெற்றியும் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருக்க போறது இல்லை. குறைஞ்சபட்சம் அவங்க மானாமதுரை, சிவகங்கையில டெபாசிட் வாங்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுவுமே நான் வந்து அதிமுகவுக்கு எக்ஸ்ட்ரா ஓட்டை வந்து ஆட் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு மிஷனரி இருக்கு, பூத் ஏஜென்சி எல்லாம் இருக்காங்க. ஆனா தாவேகாவுக்கு எல்லா தொகுதியிலையும் 5% மைனஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஏன்னா புது கட்சி எப்படி ட்ரெண்ட் போகும்னு தெரியாது, கடைசி நேர மணி டிஸ்ட்ரிபியூஷன் சர்க்குலேஷன்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது, அதனால போட்டிருக்கேன். அப்படி பார்த்தாலுமே 3 சீட்ல தொடர்ந்து தாவேகா லீடிங் வந்துருச்சு. ஸோ தாவேகாவுக்கு சிவகங்கை மாவட்டத்துல 3 சீட் என்பது கிட்டத்தட்ட உறுதியா இருக்கு. காரைக்குடி கண்டிப்பா ஜெயிச்சிரும், மானாமதுரை ஜெயிச்சிரும், சிவகங்கை ஒரு க்ளோஸா போகும். ஆனா தாவேகாவுக்கு அஸ் ஆஃப் நோ எட்ஜ் இருக்கிற ஒரு சீட்டா இருக்கு. அண்ட் அதர்ஸ்க்கு எந்த சேஞ்சும் இல்லை. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேரோட கேள்வியா இருந்துச்சு, காரைக்குடியில ஜெயிப்பாரா அப்படின்னு. ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. மேபி நம்ம இன்னும் தாவேகா கேண்டிடேட்லாம் அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம், அதிமுக திமுக கேண்டிடேட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சர்வே எடுத்து பார்ப்போம் எப்படி வருதுன்னு. அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய கெப்பாசிட்டி 25% மேக்சிமம், அதுக்கு மேல போக முடியாது. ஆனா ஜெயிக்கிறதுக்கு 33% வேணும். அதை வந்து பிரபு 34க்கே போயிட்டாரு. அதனால அவர் கண்டிப்பா ஜெயிச்சுவாரு. ஸோ நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் இங்க எந்த தொகுதியிலுமே அவங்க வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. காரைக்குடியை தவிர மீதி எல்லா இடத்துலயும் டெபாசிட் இழந்துருவாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஸோ சிவகங்கை மாவட்டத்துல ஓட் ஷேர் அப்படின்னு பார்க்கும்போது டிவிகேக்கு 3% குறையுது. அதுல 2% வாக்குகள் வந்து திமுகவுக்கு போகுது. ஸோ திமுக தாவேகாவுக்கு அடுத்தபடியா ஜெயிக்கிற கட்சி அப்படின்ற பர்செப்ஷன்ல இருக்கிறது திமுக. அதனால அந்த ஓட்டர்ஸ் திமுக பக்கம் போறாங்க. அதர்ஸ்க்கு குறையிற 1% அதிமுகவுக்கு போகுது. அண்ட் 2% திமுகவுக்கு போயிடுச்சா, மீதி 1% இருக்கு, அது அதிமுகவுக்கு போகுது. ஸோ அது வந்து நார்மலான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். இதுல சில எரர் மார்ஜின்லாம் இருக்கும், அதெல்லாம் போக தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயமா தான் இது இருக்கு. அண்ட் நேத்து நடந்த அந்த இஷ்யூ, விஜய் அவர்கள் விவாகரத்து விஷயம், அதுல வந்து ஓட் ஷேர் ஏதாவது குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது குறையாது. ஏன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக 2 அணியா உடைஞ்சுது. அப்போ ஜெயலலிதா அம்மையார் அணி, ஜானகி அம்மையார் அணி அப்படின்னு இருந்துச்சு. அப்போ ஜானகி அம்மையார் அணியில இருந்தவங்க எல்லாரும் ஜெயலலிதா அவர்களை ரொம்ப கொச்சையா பேசினாங்க, எம்ஜிஆர் கூட சம்மந்தப்படுத்தி எல்லாம் பேசினாங்க, அவங்க இமேஜை டீஃபேம் பண்ணாங்க. தேர்தல் முடிவு எப்படி வந்தது தெரியுமா? எம்ஜிஆர் தலைமையிலான அந்த அதிமுக 2ஆ பிளவுபட்டு இவங்களுக்கு சேவல் சின்னமும் அவங்களுக்கு புறா சின்னமும் கொடுத்தாங்க.
இப்போ ஜெயலலிதா அம்மையார் தலைமையிலான அந்த சேவல் சின்னத்தை பெற்ற அணி தான் அதிக இடங்கள்ல 27 இடங்கள்ல வெற்றி பெற்று பிரதான எதிர்கட்சியா வந்தது. ஜானகி அம்மையார் தலைமையிலான அணி ஒரு இடத்துல தான் வெற்றி பெற்றது, மற்ற எல்லா இடத்துலயும் தோல்வி அடைஞ்சாங்க. அவங்க கட்சியே பல இடங்கள்ல டெபாசிட் இழந்தது. அண்ட் ஜானகி அம்மையார் ஆண்டிப்பட்டியில போட்டிட்டு அங்கேயும் மோசமான ஒரு தோல்வியை தழுவினாங்க. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் போடி நாயக்கனூர்ல போட்டிட்டு வெற்றி பெற்றார்கள். ஸோ அதனால எப்பயுமே மக்கள் மத்தியில நீங்க ஒரு மக்களால விரும்பப்படுற ஒரு லீடரை டிஃபைன் பண்ணி அவதூறு பரப்பி அரசியல பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு எதிராக தான் போகும். ஸோ ஜானகி அம்மையார் அணியில இருந்தவங்க வச்ச அந்த அக்குசேஷன் எல்லாமே மக்களால ரிஜெக்ட் பண்ணப்பட்டது. அதுதான் இப்ப நடக்க போகுது. விஜய் அவர்களை எந்த அளவுக்கு இவங்க டார்கெட் பண்ணி பேசுறாங்களோ அந்த அளவுக்கு தாவேகாவுக்கு ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இது மாதிரி பல எலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். ஆந்திர பிரதேஷ்ல பார்த்திருக்கோம், கேரளாவில் பார்த்திருக்கோம், கர்நாடகாவில் பார்த்திருக்கோம், தமிழ்நாட்டிலே பார்த்தாச்சு. அதனால இது பெரிய சேஞ்ச்லாம் வராது. மைன்யூட்டா ஏதாவது 0.12% வேணா போகலாம். அது கூட இன்னும் க்ளோஸ் எலெக்ஷன்ல பிரச்சாரங்கள்லாம் ஃபயர் ஆகும்போது காலி ஆயிடும். ஸோ ஜெயலலிதா அம்மையாரோட இமேஜை உடைக்க முயற்சி பண்ண அந்த அவதூறு பிரச்சாரத்தை எப்படி முறியடிச்சாங்களோ, எம்ஜிஆர் அவர்களுக்கும் அது இருந்திருக்கு. அவரையும் பல நடிகைகள் கூட சேர்த்து வச்சு பேசியிருக்காங்க, அண்ணா அவர்களையும் பேசியிருக்காங்க பழைய நடிகைகள் கூட சேர்த்து வச்சு. ஆனா அது எதுவுமே ஒர்க் ஆகல. காமராஜர் அவர்களே அந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க ஒரு பெண்ணோட சம்மந்தப்படுத்தி. ஆனா அது எதுவுமே மக்கள் மன்றத்துல நிக்கல. எல்லா அவதூறு பிரச்சாரங்களும் தோற்கடிக்கப்பட்டது. அதை பரப்பினவங்க தான் தோத்தாங்களே தவிர அதனால பாதிக்கப்பட்ட தலைவர்கள் தோக்கல. எம்ஜிஆரோ, ஜெயலலிதா அம்மையாரோ, காமராஜரோ அந்த டைம்ல அந்த அவதூறு பிரச்சாரத்தை எதிர்கொண்டு வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தாங்க. ஸோ அது மாதிரி தான் விஜய் அவர்களுக்கும் நடக்கும் போது அவர் நிச்சயமா வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருவார் 2026 சட்டமன்ற தேர்தலில். ஸோ இது போல அடுத்து இன்னொரு மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.